இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் போட். இந்த படத்தில் யோகி பாபு, சின்னி ஜெயந்த், MS பாஸ்கர், ஷியாம், கௌரி கிஷான் மற்றும் மலையாள மூத்த நடிகை லீலா நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு இசை ஜிப்ரா. இது சுதந்திர போராட்ட காலத்திற்கு முந்தைய கதை. 1943 ஜப்பானிய விமானங்கள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணி அளவில் சென்னை மாகாணத்தில் நார்த் மெட்ராஸை குண்டு வீசின. இதில் ஒருவர் இறந்தார், 2 கப்பல்கள் பாதிக்கப்பட்டது, 5 பேர் காயமடைந்தார்கள் என்பது வரலாற்று செய்தி. இந்த படமும் அந்த ஜப்பானிய குண்டு வீசிய காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. யோகி பாபு படகோட்டி, உடன் அவரது தாயார் ஒரு தம்பியை பிரிட்டிஷ் அரசிடம் மீட்க வரும் யோகி பாபு, அந்த நேரத்தில் ஜப்பானிய விமானங்கள் குண்டு வீசுவதாக செய்திகள் வர அனைவரும் பயந்து ஓட, சரி இதிலிருந்து தப்பிக்க நாம் போட்டு மூலம் நடுக்கடலுக்கு சென்று விடலாம் என்று தீர்மானிக்கும் கதை. இந்த போட்டில் அவர் தம்பியை தவிர MS பாஸ்கர், சின்னி ஜெயந்த், ஒரு பெண் கர்ப்பவதி அவருடைய மகன், ஒரு பிராமணர் அவருடைய மகள், ஒரு ராஜஸ்தான்காரர், ஒரு கேரளாக்காரர், இப்படி அனைவரும் போட்டில் ஏறி நடுக்கடலுக்கு செல்ல, அதிலே திடீரென்று யோகி பாபுக்கும் கதாநாயகிக்கும் காதல் ஏற்பட, இதற்கிடையில் வில்லனாக வேறொரு படகு கவுந்து அதிலிருந்து தப்பி வரும் பிரிட்டிஷ் அதிகாரி. இந்த படத்தில் இந்த போட்டில் ஒரு தீவிரவாதி இருப்பதாகவும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று MS பாஸ்கர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த படத்தில் பெரும் வில்லன் என்று சொல்ல வேண்டியதென்றால் ஒரு சுறா அடிக்கடி வந்து படகை கவிழ்த்து விடுமோ என்று பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு எலியும் நடித்திருக்கிறது, 2 பாடல்கள். சரி, படம் முதல் பாதி வரை எப்படி செல்கிறது? போட்டில் வந்து நடுக்கடலில் இருக்கிறார்கள், திடீரென்று போட்டில் ஓட்டை விழுந்து விடுகிறது. இப்படி ஓட்டை விழுந்த படகிலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் யாராவது 3 பேர் உயிர் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு படத்தில் கதை, அதாவது பாலச்சந்தர் படம் இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே 10 கேரக்டர் இருப்பார்கள். அவர்கள் வெளியே போகும் வருவதுமாக இருக்கும் காட்சிகள் இருக்கும்படி 10 கேரக்டரும் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். ஒவ்வொரு கேரக்டரும் மற்றொரு கேரக்டருடைய இணைப்பு இருக்கும். இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி பல வசனங்கள் உண்டு. அதை சென்சார் போர்டு லாவகமாக மியூட் செய்திருக்கிறார்கள் என்றாலும் எதை இவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்றது புரிகிறது. படத்தை பார்க்கும்போது சரியான சமூக அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் MGR ஒரு படம் நடித்திருப்பார். அப்படத்தின் தலைப்பை தயாரிப்பாளர் நல்லதுக்கு காலமில்லை என்று கொண்டு செல்ல, இதை கேட்ட MGR, நல்லதுக்கு காலமில்லை என்றால் யாரப்பா நல்லது செய்வார்கள் என்று கூறி, நல்லவன் வாழ்வான் என்று பெயர் வை என்று ஒரு சமூக அக்கறையுடன் அந்த படத்தலைப்பில் கூட அவர் கவனம் செலுத்தியிருப்பார். இவர்கள் அந்த மாதிரி கதை அமைப்பில் சமூக அக்கறையுடன் செயல்படவில்லை. வசனங்கள் பல இடங்களில் யாரையோ குத்தி காட்டுவது போல் இருக்கிறது. ஆனால் கதையில் கோட்டை விட்டு விட்டார். முதல் பாதியில் என்ன கதையோ அதே கதை தான் 2ஆம் பாதி. இடையிடையிலே சுறா வருகிறது, இடையிடையிலே 3 பேர் கடலில் குதிக்க வேண்டும். யார் உயிர் தியாகம் செய்வார்கள்? இங்கே ஒரு தீவிரவாதி இருக்கிறான். இது மட்டும்தான். படம்
ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை திடீரென்று யோகி பாபுவும் அவரது தாயாரும் கடலில் குதித்து, அடுத்த காட்சி மற்றவர்களெல்லாம் சேஃபாக கடற்கரையில் வந்து அந்த அதிகாரிகளிடம் பாசம் காட்டுவது. இப்படியே கதை போய் யோகி பாபு என்னானார் என்று நினைப்பதற்குள் அவரையும் காட்டி படத்தை முடிக்கிறார்கள். இந்த படம் பெயர்க்கேற்ற கதை இல்லை. படம் சுமாரான படம். சிம்புதேவன் நம்மளை ஏமாற்றிவிட்டார். கதைக்களம் வலுவாக இல்லாதனாலும், படத்தின் வில்லன் வேஷமும் சிறப்பாக இல்லாதனாலும், ஒரு எலியும் சுறா மீனையும் வைத்து கொஞ்ச நேரம் கடத்தியிருக்கிறார். ஆதலால் நம்மளுடைய விமர்சன குழு இந்த படத்திற்கு 10க்கு 3 மதிப்பெண்ணை வழங்குகிறது. இதுபோன்ற திரை விமர்சனங்களை தொடர்ந்து காண்பதற்கு தமிழ் சினிமா ஃபேன் ரிவ்யூ சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.